துலா ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான நாட்கள் என்றே சொல்லலாம். துலா ராசி நேயர்கள் ஏற்கனவே 7.5 சனி, அதாவது ஜென்ம சனியில் இருக்கிறீர்கள். சனியுடன் சேர்ந்த ராகு பகவான் உங்களுக்கு மனதில் சிறு குழப்பங்களையும் சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய தாய் தகப்பனின் உடல்நிலை மனதிற்கு கவலை தருவதாக இருந்த போதிலும் உங்களுடைய கூட பிறந்தவர்களின் பலம் அதிகரிக்கும். பெற்றோர்களின் உடல் நலம் மனதிற்கு கவலையை தரும் வாரமாக இந்த வாரம் அமைகிறது. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் 7 நபருக்கு செவ்வாய்க்கிழமை அன்று அன்னதானம் செய்தால் மனக்குழப்பங்களிலிருந்து நீங்கள் இந்த வாரம் முழுவதும் தப்பித்து விடலாம். திங்கட்கிழமை அன்று விசாக நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் சாலச் சிறந்ததாகும். இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்தாலோ அல்லது அர்ச்சனை செய்தாலோ குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்குவது மட்டுமல்லாமல் 7.5 சனி பிடியில் இருக்கும் இந்த துலா ராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய மன சுமை இறங்குவதோ அல்லது பாரம் குறைவதோ இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு சிறந்த நாட்கள் என்று சொல்லப்போனால் 10, 11, 12 ஆகிய நாட்கள் சிறந்த நாட்களாக அமைகிறது. துலா ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே இது ஒரு ஏர்முகமான காலம் என்று சொல்லலாம். துலா ராசி நேயர்கள் 7.5 சனி பிடியில் இருந்த போதிலும் மற்ற கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால், குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு பல கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். துலா ராசி நேயர்கள் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது சாலச் சிறந்ததாகும்.